வெங்கடேஷ் சார், உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய நடிகர், நடிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில சம்பாரிச்சாங்க. ஆனா கடைசி காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சில பேர்லாம் ஏமாத்தியிருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி லிஸ்ட்ல இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரா? கண்டிப்பா சார். நம்ம அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா, இப்போ ரீசெண்டா பார்த்தா நம்ம மோகன் அவர்களை எடுத்துக்கலாம். மோகன்னா மைக் மோகனுக்கு போயிடாதீங்க. அவரு இப்ப நல்லா தான் இருக்காரு. மோகன் சர்மா. ஆக்சுவலா நம்ம தென்னிந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பூனே இன்ஸ்டியூட்ல போய் படிச்சு வந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஸோ அந்த பெருமை அவருக்கு உண்டு. 2வது பார்த்தோம்னா, இங்க ஃபிலிம் சேம்பர்ல பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல தயாரிச்சிருக்காரு. 2 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சொந்தமா தயாரிச்சு. அதில தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்த அவர் உருவாக்குனது காரணமே. பட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கேரளா பாலக்காடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். பட் ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸோ இந்த பூனே இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வராங்க. சட்டைக்காரி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவானது வந்து மலையாள படம். அதில் சட்டைக்காரி அப்படிங்கிற ஒரு படம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதில் தான் நம்மளுடைய முன்னாள் நடிகை ரொம்ப ஃபேமஸானவர் எம்ஜிஆர் அவரோட, சிவாஜி அவரோட, ரஜினி அவரோடலாம் நடித்த நடிகை வந்து லட்சுமி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தின் மூலமாக மோகன் சர்மாவுக்கும் லட்சுமிக்கும் ஒரு நட்பு வருது. அது காதலா மாதிரி 74ல் படம் ரிலீஸ் ஆகுது. 75 2 பேர் மேரேஜ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த 5 வருட லைஃப் அவங்களுக்கு ரொம்ப நல்லா போகுது. சில நேரங்களில் அந்த ஆக்டர்ஸுங்கும் போது இந்த நம்பிக்கைகள் சில நேரங்களில் வந்து இந்த சதுரதம் மாதிரி உடஞ்சி போயிடும். அப்படி அவங்களுடைய லைஃப்பில் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இந்த ஈகோ பிரச்சனை கிளாஷ் ஆகிறதுனால வந்து அவங்களுடைய இந்த மேரேஜ் லைஃப் வந்து பிரேக்கப் ஆகுது. அதனால் 80ஸ்லேயே வந்து 2 பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் லட்சுமி ஒரு பக்கம் போயிடுறாங்க. இவர் 82ல் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து, அவங்க சிவச்சந்திரனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல? இல்லை அது வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கிடையில லட்சுமி மேடம் வந்து இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணாங்க, பாஸ்கர்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ சிவச்சந்திரனோட தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பாஸ்கர் அவங்களுக்கு பிறந்தது ஐஸ்வர்யா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆக்டர்ஸாக இருந்தாங்க. கடைசியில் இப்போ பார்க்க போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம். இந்த சோப்பெல்லாம் வந்து விற்று இப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு மாறினாங்க. பொண்ணு ஐஸ்வர்யா அவர். பட் ரொம்ப பெரிய ஒரு பிரேக் கொடுத்தாங்க லட்சுமி அவர்கள். இவங்க சரியாக அதை யூஸ் பண்ணிக்கல ஐஸ்வர்யா அவர்கள். பட் அவங்க இப்போ ஒரு மாதிரி மிடில் தான் இருக்காங்க. ஸோ இதை தவிர பார்த்தா 80ஸ்ல டைவர்ஸ் ஆகுது. 82ல் மோகன் சர்மா மேரேஜ் பண்ணிட்டு வர்றாங்க. நிறையா படங்கள் ஹீரோவாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழுக்கு என்ட்ரி ஆகிறாங்க. தூண்டில் மீன் ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா லட்சுமி அவர்களோட வந்து ஜோடி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஸோ இங்கே ரொம்ப பேசப்பட்ட படம் தமிழில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி நிறையா படங்கள் ஹீரோ. அப்புறம் வில்லனா பண்ணுறாரு, கேரக்டரில் பண்ணுறாங்க. அப்புறம் டிவி சீரியலுக்கு வராங்க. ஸோ ஏஜ் ஆக அப்படி போகும்போது பார்த்தா நிறைய ஒரு டாப்பில் வராங்க. நம்ம இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட வந்து ஒன்றா படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணல நினைக்கிறது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்து இது பண்ணாங்க. பட்டு நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவங்க. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கார்டில் பக்கத்துலேயே வீடு இருந்தது. அவங்க நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்தவங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை வந்து வீட்டில் சைட் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா மோகன் சார் வந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்து காரை நிப்பாட்டி வணக்கம் சொல்லிட்டு தான் போவோம் ஜெயலலிதா. ஸோ அப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. அப்போ ஒரு பீரியடு வந்து கிராமம்னு ஒரு மலையாள படம் பண்ணுறாங்க. அங்கே தான் நேஷ்னல் அவார்டு வாங்குறாங்க. சுகுமாரி படம். சுகுமாரி அப்படிங்கிற ஆக்டர்ஸும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங், அம்மா பிள்ளை பாண்டிங் இருக்குது. நான் பட்டிக்காடா பட்டமா ஒரு படம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அம்மா பிள்ளையாக பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவர் நடிச்சோன்னா சுகுமாரி மேடத்தை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. நேஷ்னல் அவார்டு. அதை வந்து தமிழில் நம்ம கிராமம்னு சொல்லி, ஏன்னா இப்போ மலையாள படம் யதார்த்தமான படம் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல ஒரு கதையும் சொல்லுவோம், யதார்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்க தமிழ் கேட்டே இருப்பாங்க. அது அப்பவும் பேசப்பட்டது. அப்போ தான் மோகன் சர்மா கேட்கும்போது ஒரு நல்ல படத்தை நல்ல கதையோட படம்னு சொல்லி இங்கே நம்ம கிராமம் பண்ணால் கிட்ட 1.25 கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்ட ஒரு சம்பவம். அதில் தான் அவர் நுடிஞ்சு போகிறாங்க. அப்போவே 1.25 கோடி பெரிய விஷயங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தா அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் 150 கோடியே சொல்லலாம். நீங்கள் அதை அவ்வளோ வேல்யூபிளான படம் உங்களுக்கு. அது ஏங்க நம்ம ஜெய்சங்கர் அவர்களே பார்த்தீங்கன்னா தென்னகத்தை ஜேம்ஸ் பான் அவர் அதிகபட்ச சம்பளம் வந்து 50,000ங்க. லட்சத்தை அவர் தாண்டலை. முரட்டுக்காலைன்னு ஒரு ரஜினி சார் படம் பண்ணும்போது 5 லட்ச ரூபா லட்சமே சம்பளம் வாங்குறார் ஜெய்சங்கர். அப்போ பெருசு 1000-10,000 பெரிய விஷயம் அது. ஸோ அப்படி வாங்கி பார்த்தா 1.25 கோடி லாஸ் ஆகும்போது தான் ரொம்ப நொடிச்சு போயிருக்காங்க. இந்த செய்தி வந்து சுகுமாரி மேடத்துக்கு போய் அவங்க மூலமாக ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஜெயலலிதாவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்காங்க, ஏன் சொல்ல வேணும்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத மோகன்ஜி, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறத, ஜெயா டிவியில் அதை ரைட்ஸ் வாங்கிடுவோம் நம்ம அதை அப்படின்லாம் சொல்லப்படும் போது இவங்க தெம்பு வருது. அம்முன்னு தானே கூப்பிடுவாங்க. இவங்க பார்த்தாங்க இந்த படத்தை? பார்த்தாங்க. அது பர்டிகுலராக இந்த படம் நல்லா இருக்கு. அவங்க லிஸ்ட்லேயே பார்த்தோம்னா ஒரு 10 படம் தான் அவங்களுடைய லைஃப்பில் த பெஸ்ட் பிக்சர் ஒரு சார்ட் படிச்சிருக்காங்க. அப்புறம் 5வது படம் வந்து மோகன் சர்மாக்கு நம்ம கிராமம் படத்தை அவங்க லிஸ்ட்டில் படிச்சிருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வந்து நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நான் அழுது ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மா இறந்ததுக்கு பிறகு நான் நல்லா அதை
ஸோ என்னுடைய கேரியரில் தனிமையிலே நான் இருந்தேன். ஆனால் இந்த படத்தை பார்த்து என்னுடைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகங்கள் எனக்கு ரொம்ப போச்சுன்னு சொல்லி அழுத சம்பவங்களை மோகன் சார் ஷேர் பண்ணாங்க. ஒரு நிமிஷம், எத்தனை பேர் இந்த நம்ம கிராமம் படத்தை பார்த்தீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. பார்க்கலன்னா தயவுசெய்து இப்பயாவது பாருங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு படம். ஸோ அதை பார்த்துட்டு அவர்கள் வந்து அழுத விஷயத்த சொன்னாங்க. மோகன் சார் உட்காந்து வீட்டில் நிறைய பேசியிருக்காங்க. மோகன் சார் எதிர்பார்க்கவே இல்லையா, அம்மையார் வந்து இப்படி பேசுவாங்க செய்வாங்க அப்படின்னு. ரொம்ப பாதிக்கப்பட்ட உடம்பு எனக்கு இது. ஸோ கவலைப்படாதீங்க, நான் ஜெயா டிவியில் நான் சொல்லிவிட்டு அது ரைட்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட சமயத்தில் பட் எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்படுறாங்க. போனவர்கள் துரதிர்ஷ்டம். அது மோகன் சாருடைய கெட்ட தெரியல. ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் போனது திரும்பி வரலை. ஸோ அங்கே இறந்த சம்பவம் தெரியும் நமக்கு. அதை அதில் ரொம்ப நொடிஞ்சு போனாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து சில ரவுடிஸ்லாம் உள்ளே போந்து அவர் இருந்த இடத்தையும் அடித்து பிடுங்கி இந்த இடத்த பிடுங்கணும்னு அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. சேஃப்டியே இல்லை எனக்கு, ஏன்னா தனியாக இருக்காரு இல்லையா. அப்போ அந்த வீட்டில் பிரச்சனை வந்து அதை உள்ளுக்குள்ள வந்து 10 வருஷத்துக்கு லீஸ் எழுதி கொடு இது பண்ணு, ஏன்னா இன்கேஸ் கொடுத்துட்டாருன்னா போயிடுவது. ஸோ திரவிடிஸ் வந்து உட்காந்தது அவர் இரும்பு கம்மியில் அடிக்க வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் விரட்டும் போது காரில் போனது அது ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு நிறைய விஷயங்கள் வந்து அன்னடேம் காட்சியிலும் டேம் வச்சிலையும் வந்து சொல்லப்பட்ட விஷயத்த சொன்னார். அவர் ஆசிட்லாம் அடிப்பான்னு கூட எல்லாம் மிரட்டி இருக்காங்க. மிரட்டி அதை கொஞ்சனா இவர் வந்து கேரளாவில் வந்து இங்கே வந்து வீடு வாங்கியிருக்கா, அந்த வீடு எப்படி அபகரிக்கின்ற ஒரு கும்பல் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து கன்வே பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சம்பவம் நிறையா அவருக்கு நடந்தது. ஸோ போக போக பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு தடங்கள் வருது. அது அப்போ அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் வரும்போது தான் பார்த்தோம்னா சில நெருக்கடியில் வருது. அவருடைய பையன் ஒருத்தன் இப்போ இருக்கா, அப்படி ஜெர்மனில் இருக்கா, அப்படி அவர் கூட இப்போ நீங்கள் வந்துருங்க ஜெர்மன் வந்துருங்கப்பா, இல்லை இங்கே என்ன பண்ணும்போது தான் நான் உன்னை வளர்த்தேன், படிக்க வச்சுட்டு ஆளாக்கிட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிள்ளை ஆயிடுச்சு, நீ இப்போ செட்டில் ஆகி நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், எப்படியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மனைவி இருந்தால் கூட அது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கும்போது அவர் எதுவுமே பேச விரும்பலை. அதுக்குள்ளே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ல இருக்காங்க. பட் இவரை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு பெர்சன், யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கூடாது நினைக்கூடிய பையன். சொல்லி கூட பாருங்க, இந்த வயசுல வந்து எதுவுமே எனக்கு வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கார் அப்படின்னா அவங்க ஒய்ஃபை வந்து இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கல விட்டுட்டாரு அதை. ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை மாறும்போது பார்த்தோம்னா திடீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக பார்த்தோம்னா எதுலையுமே இல்லாமல் போகிறாரு. திடீர்னு வந்து என்ன பண்ணார் எங்கே பண்ணாரு தெரியல. சமீபத்தில் இப்போ என்கொயரி பண்ணும்போது என்ன விஷயம் வரும்போது அவரே வந்து ஒரு ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் மாத்திரையே ஒரு 25-30 வரை செலவாகுது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் செஞ்சிட்டு இருக்கேன்னு விஷயத்தில் ஆசிரமத்தில் இருக்கும்போது இந்த விஷயம் தகவல் வரும்போது தான் அவர்கிட்ட பேசின விஷயங்கள் போது இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த தைரியத்தை விட்டு கொடுக்கல அவர். நான் இப்போவும் வந்து 2-3 படங்கள் விஷயமாக மெட்ராஸ் போயிட்டு பார்த்துட்டு வரேன். கும்மிடி பார்த்துட்டு ஆசிரமத்தில் இருக்காங்க. ஸோ நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், பட் யாரையும் என்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, செய்யலை அப்படின்னு சொல்கிறார். வீடு என்ன சார் ஆச்சு? இல்லை வீடு சில பிரச்சனைனால அது அப்படியே இல்லை. அது சில காரணங்கள் கேட்டோம்னா அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அது வேணாங்க முடிஞ்சு போனது. அந்த படத்துடைய கடனை அடைச்சிட்டாரு. கடன்லாம் நிறைய அடைச்சிட்டேன். கடன் நிறைய இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்ததே. பட் எல்லாத்தையுமே அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது தான் கேட்கும்போது தான் வீடெல்லாம் விற்றுட்டு என்னுடைய பிரச்சனைகள் கடன்லாம் முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டேன். கடன் கிடையாது. ஓகே ஓகே. ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கு மாத்திரை செலவுக்கு மாதம் ஒரு 25-30 ரூபா தேவைப்படுது சர்வே பண்ணுறதுக்கு. அதனால் இல்லாத ஆசிரமத்தில் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நான் எப்படியோ வாழ்ந்தேன், நான் ரொம்ப வசதி வாய்ப்போட வாழ்ந்தவருங்க அவர். மோகன் சர்மானா எல்லா லாங்குவேஜில் பண்ணியிருக்கார் வேற. ஸோ இங்கே ஃபிலிம் நம்மளுடைய சேம்பரில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். சிகாகோ நகருக்கு போய் சில விஷயங்களை பண்ணிட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு வந்தவர் அவர். அவ்வளோ வேல்யூபிள் பர்சன். பட் யாரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் இறுதி வரைக்கும் நம்ம யாரும் தர கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் விஜய் அவர்கிட்ட கூட தமிழ் அமைச்சிருக்காரு, நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்களே ஏதாவது கேளுங்க, நான் கேட்க மாட்டேன், வேண்டாம். அவருக்கு 1008 வேலை. அப்போட என்ன சொல்ல பாருங்க, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தமிழ்நாட்டுக்குன்னு விஷயத்தை வேற சொல்கிறாரு கேட்கும்போது. ஸோ இப்படி ஒரு விஷயம் போகும்போது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட தகவல் வந்து ரஜினி சார் கேள்விப்பட்டு உடனே பேங்க் அக்கௌண்ட் அனுப்புங்க போக, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா வந்து போட்டு விட்ருக்காங்க. அது வந்து எனக்கு இந்த நேரத்தில் 1 லட்ச ரூபாங்கிறது வந்து எனக்கு அவருக்கு இப்போ பார்த்தோம்னா 1 கோடி ரூபா மாதிரி கண்ணுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி பார்க்கும்போது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க. இறுதி கட்டத்தில் முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் அதை அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன ஈஸியாக எடுத்துக்கிட்டார். வேண்டாம், நம்ம இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை போதும். ஆனால் இப்போ என்ன சொல்லணும்னா படங்கள் யாராவது இப்போ இயக்குனர் தயாரிப்பாளர் மோகன் சர்மா இந்த பெஸ்ட் ஆக்டர். உங்களுக்கு அதை ஏதோ ஒரு கேரக்டர், அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் கொடுத்தாங்கன்னா மாதத்துக்கு 2 படம் கிடச்சா கூட வர்ற சர்வேல ஆசிரமத்தில் தங்கிட்டோ இங்கே தங்கிட்டோ அவருடைய அந்த லைஃப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கொண்டு தான் நான் நினைக்கிறேன் சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகை அவங்க காதலிக்க நேரமில்லை படம்னாலே இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கூட தெரியும். நாகேஷ் வந்து பாலையா கிட்ட ஒரு கதை சொல்லுவார், ஃபுல் காமெடி ஃபிலிமு. அதில் ஹீரோயினாக நடித்தவங்க, எல்லா பெரிய நடிகளோட ஹீரோயினாக நடித்தவங்க ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க.
ஆசிரமத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது பயங்கர அதிர்ச்சி இல்லை சார்? கண்டிப்பாக அது அது வந்து இதோட கொடுமையான விஷயம். இவராவது ஒரு ஆண் அப்படி இப்படியே வந்துட்டாங்க போகிறாங்க. அவங்க லேடி அவங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஹோஸ்டலாக இருந்தாங்க. அப்போது ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது, ஏன்னா ஹேர் ஸ்டைலே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களே, பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவர் வந்து நிறைய புதுமுகங்களை உருவாக்குனவர். ஜெயலலிதா அவர்களையே ஸ்ரீதர் தான் வந்து வெந்நீர் ஆடை படத்துல புதுமுகம் வந்து உருவாக்குனவர். நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. அப்போ பார்த்தோன்னா பிடிக்குது. அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க பேர் வந்து வசுந்தரா தேவி ஒரிஜினல் பேர். கேட்கும்போது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அமையுது. எடுத்துக்கிட்டா வசந்த மாளிகை படத்தில் நம்ம வாணிஸ்ரீ வந்து ஏர்ஸ்ல போவாங்க. குடும்ப சூழ்நிலையில ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அது கதை தான், அது நிஜம் இது. ஸோ ஃபேமிலிக்காக ரொம்ப அப்பாவுக்காக அம்மாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வசுந்தரா தேவி. அப்போது பார்க்கும்போது சரி சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் ஸ்ரீதர் அவர்களை பற்றி கேட்கும்போது அவங்க வந்து பெஸ்ட் டேரக்டர், அவங்கள்ட்ட நடிக்கணும் கொடுத்து வச்சிருக்கணுன்ற ஒரு பேர் வரும்போது ஐயோ மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வர்றாங்க. அப்போ தான் காதலிக்க நேரம்லேன்னு படம் பண்ணுறாங்க. அதில் தான் ரவிச்சந்திரன் அறிமுகப்படுத்தினார். படம் பெரிய ஹிட் இல்ல? ரவிச்சந்திரன் அண்ட் இவங்க எல்லாம் பண்ணும்போது சச்சு அண்ட் நாகேஷ் காமெடி எவர் கிரீன். இன்ன வரைக்கும் அந்த பாலையா கிட்ட இந்த கதை சொல்கிறது ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் ஒரு கதை சொல்கிறது இன்ன வரைக்கும் ஹைலைட்டுங்க. காதலிக்க படம் சில்வர் ஜூப்ளி, ஈஸ்ட்மன் கலர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதன் மூலமாக அறிமுகமானது தான் அந்த வசுந்தரா தேவி என்கிற காஞ்சனா. ஸோ அந்த இந்த படத்தை சினிமாக்காக மாத்துறாரு காஞ்சனான்னு சொல்லி. அந்த படம் ஹிட்டுன்னு அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக இருந்தவங்க பார்த்தோன்னா உடனே டக்குன்னு இந்த சிவாஜி படம் நடிக்கிறாங்க, அப்புறம் எம்ஜிஆர் படம் நடிக்கிறாங்க, ஜெமினி கணேசன் படம் பண்ணாங்க. பயங்கர பீக்கில் போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கொடி கட்டி பறக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் 10,000 தான் அவங்களுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாதிரி, இன்றைக்கெல்லாம் 10 கோடி மாதிரி அது. ஸோ அப்படி படங்கள் நிறையா பண்ணோம்னா அந்த ஃபேமிலி கஷ்டம் போகுது. இடங்கள் சென்னையில் நிறைய வாங்கி போகிறாங்க, சொத்துக்கள் சேருது. பட் கிட்ட 35 வயசு மேலே போகும்போது மேரேஜ் பண்ணலாங்கும் போது அவங்களுக்கு இந்த மேரேஜுக்குள்ளே ஈடுபாடு குறையுது. தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும், பார்க்கணும், செய்யணும். கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டா வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படின்னு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாதுன்ற அந்த ஒரு மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அது அவங்க பண்ண தப்பு, ஒரு பெரிய மிகப்பெரிய தவறு அது. ஸோ அதை வந்து மனசுல பண்ணும்போது தான் படங்கள் நடிக்கிறாங்க, பணமாக வருது. பணம் சேர 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 அப்பா அம்மாவுக்காக உழைச்சி தன்னை ஓடாகிட்டு அந்த காஞ்சனாவை அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சனாக்கே தெரியாமல் நிறைய வந்து பேப்பர்லேயே டாக்குமெண்ட்லேயே காஞ்சனா கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறான். அப்பா தானே பாருங்கள், ஒரு அப்பா எப்படி இருக்கான். பிள்ளைக்கா உயிர் கூட அப்பாவை நம்ம பார்த்துருக்கோம். பெத்த பொண்ணையே ஏமாத்துற அப்பாவும் நம்ம பார்க்குறாரு. அது கொடுமையான விஷயம். இப்போ நம்பி பேரண்ட்ஸுக்காக கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அந்த அப்பாவே ஏமாத்துறாரு. இது பின்னாடி தான் தெரிய வருது அவங்களுக்கு. திரும்பி பார்த்தா எல்லாத்தையுமே ஏமாற்றி அப்பா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காருன்னா ரொம்ப நொந்து போகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தா அவங்களுடைய சர்க்கிள் வேறு. யாரை நம்புனாங்களோ காஞ்சனா மேடம் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அப்போ இவ்வளோ சொத்துக்களை எங்கே போதும் தான் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மௌனராகம்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக படம் அந்த அட்வொகேட்டை பண்ணியிருப்பாங்க. 2017 வந்து விஜய் தேவர்கொண்டா பண்ண அர்ஜுன் ரெட்டி ஒரு படத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுதான் 2017 கடைசி படம் நினைக்கிறேன். படங்களை வந்து அப்படி கம்மி பண்ணுறாங்க. வசதி வாய்ப்பிலிருந்தும் சூழ்நிலை சரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோவில் வந்து சம்பவங்கள், பஸ்ஸில் கூட போனதாக ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. அதை நடந்து போனது ரொம்ப கஷ்டமாக சொல்லி போய் அவங்களும் ஆசிரமத்தெல்லாம் போய் இருந்த தகவல் நமக்கு வரும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். பேரண்ட்ஸே ஏமாத்துறான்னு இதோட என்ன கொடுமை வேணும் உங்களுக்கு? அதை அப்புறம் போராடி பல சொத்துக்களை மட்டும் மீட்டெடுத்தாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போகிறதுன்னா நம்மளுடைய இப்போ டீனரில் வாணிமகால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள மிகப்பெரிய ஒரு இடம். அதை எப்படியாவது பிடுங்கிறதுக்கு பிளான் பண்ணும் போது அதை மீட்டெடுத்தும் போது தான் இனிமேல் நமக்கு இது வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதி வெங்கடேஸ்வரன் பக்தனுடைய மிகப்பெரிய பக்தே அவங்க. அப்போது இவங்க யோசிக்கிறாங்க, இது வச்சுருந்தா கூட நம்மளை ஏதாவது பண்ணிட்டு கூட ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி திருப்பதி தேவஸ்தானம் போர்டுக்கு வந்து அந்த இடத்த எழுதி கொடுத்துறாங்க. அதாவது 22 வருஷமா போராடி அந்த சொத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. அது தானமாக கொடுத்தாங்க. அதில் தான் இப்போ பத்மாவதி தாயார் அந்த இடம் அங்கே வந்து இப்போ கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. டீனரில் போனீங்கனாலே இப்போ திருப்பதி பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணுவாங்க. இப்போ தாயாரை பார்த்துட்டு தான் இங்கே போடுறாங்க. அந்த பெருமை காஞ்சனா மேடத்துக்கு உண்டு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். காஞ்சனா மேடமுடைய அந்த இடத்துல தான் அந்த பத்மாவதி தாயார் கோயில் அங்கே தான் இருக்குது. அது எத்தனை பேர் போயிருக்காங்கிறத சொல்லுங்க. கீழே வந்து ஏகப்பட்டே போயிட்டு இருக்காங்க. பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்க. ஸோ டீனரில் பழங்கள் பார்க்க பக்கத்தில் வாணிமகால் ஒரு இடம் இருக்குது. வாணிமகால் பக்கத்தில் தான் இருக்குது. அக்கார் ஹோட்டல் ஒன்று இருக்குது பக்கத்தில், ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. போய் பாருங்கள். நீங்கள் திருப்பதி பக்கத்தில் இங்கே பத்மாவதி தரிசனம் மட்டும் மலை மேலே போய் பார்ப்பீங்க. இங்கே போய் பாருங்கள். அது காஞ்சனா கொடுத்த இடம். அன்றைக்கி ஆந்திராவில் காஞ்சனாவுக்கு தனி பெரும் ஒரு மரியாதை இருக்குது, கோயிலுக்காக கொடுத்தது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி பெற்றவங்களை ஏமாத்தின ஒரு சம்பவம். பட் காஞ்சனா இப்போ இருக்காங்க. அதை படங்களை கம்மி பண்ணுறதை விட்டுட்டாங்க.
இதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா அபூர்வ ராங்கல் படத்தில் ரஜினி சாருக்கு முதல் முறையாக ரஜினி சார் என்ட்ரி பண்ணும்போது அவர் ஜோடியாக நடித்தாங்க. அப்புறம் கமலோட நிறைய படம் பண்ணியிருக்காங்க, சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரபலம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டால மிகப்பெரிய ஒரு டார்ச்சர். மலையாள நடிகரை பண்ணாங்க சார். ஓகே ஓகே. ரொம்ப 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 டார்ச்சர். குடும்ப வாழ்க்கை நிம்மதியில் படம் பண்ணுறாங்க, பணத்தை போடுவாங்க. இவங்கன்னா பணம் காய்க்கிற மரம் நடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சும்மா மரத்தில் போய் இலையை பிடிக்கிட்டு அந்த மாதிரி டார்ச்சர் நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் ஸ்ரீவித்யா அவர்கள் ரொம்ப கொடுமை அனுபவிச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து அவங்க மிகப்பெரிய நம்பிக்கையில் ஒரு நட்புன்னு எடுத்துட்டோம்னா ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்கள், ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி அழுத சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே தைரியம் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும் போது திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க, கேரளா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போகிறாங்க. அங்கே ஒரு கேன்சர் அந்த செய்திக்கும் போது ரொம்ப அதிர்ச்சி உள்ளாச்சு. அப்போ எல்லாமே வருத்தம் தெரிஞ்சா பார்க்கும்போது கமல் அவர்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கடைசி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். பட் அப்புறம் அவங்களே இப்போ உயிரோட இல்லை ஸ்ரீவித்யா படம். இதே மாதிரி இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா சுஜாதா மேடம் எடுத்துக்கலாம். அவளோட துறக்கதை படத்தில் கேபல் அறிமுகமானவங்க, அவ்வளோ சொத்துக்கள் வாங்கி வச்சு ஜெயகரன் நினைக்கிறேன், அப்புறம் ஊருகா ஃபேக்ட்ரி கம்பெனியில் ஆரம்பித்து விட்டு கடைசியில் வந்து அவங்களும் வந்து பணம் இது இல்லாமல் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போனாங்க. கடைசியில் தெரியாமல் போய் அவங்க இறந்த ஒரு சம்பவம் இருக்காது. ஸோ இப்படி நிறையா சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் ஆக்டர்ஸும் நடிகர்களும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரித்து பேரண்ட்ஸ் தான் நம்ப முடியுங்க, யார் வேறு நம்புவாங்க? அவங்களே ஏமாத்தினா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுற ஹஸ்பண்ட் ஏமாத்தினா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அது வந்து அந்த கால பீரியடாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எல்லாமே சுதாரிப்பாக இருக்காங்க. நடிகர்லாம் சம்பாதிக்கிறா பல கோடி, அவங்க பேரில் ஃபஸ்ட்டு எல்லாமே வச்சுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடங்கள் வாங்கிறா, கல்யாணம் பண்ண கட்டிடுறாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க. வசதி கூட நல்ல பேரும் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் சுதாரிச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய சம்பவங்கள்லாம் கேள்விப்படும் போது இவங்க அலர்ட் ஆயிடுறாங்க, நமக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் ஸோ மோகன் சர்மாவுடைய நிலைமை இது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி காஞ்சனா அவர்கள், ஸ்ரீவித்யா அவர்கள், சுஜாதா அவர்கள் லிஸ்ட்டு நிறையா இருக்குது, டைம் பத்தாதுன்னு சொல்லணும்னா. பட் என்னால் அவர்களே ஏமாத்தாதீங்க. குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களும் ஏமாற்றி ஒன்றும் சாதனை பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ மோகன் சர்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யாரும் கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தனிமையில் போய் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்து யார்ட்டையும் பெருசாக வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டு எனக்கு பண்ணுற நோக்கம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 30,000 செலவாதுன்றார். மாத்திரைக்கு மட்டுமே 30,000. நமக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி மோகன் சர்மாவில் அதை சொல்கிறோம். ஆனால் தெரியாத எத்தனையோ வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் தூங்குறது, பாண்டி பஜாரில் தூங்குறது, ஆனால் கடை ஷட்டர் க்ளோஸ் பண்ண தூங்குறது நம்ம பார்க்குறோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில். ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து எல்லாமே இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் இது அரசு வந்து என்ன பண்ணால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இது ஒரு முன்னோட்டமாக எடுத்துகிட்டு அவர்களுக்கு நல்வழி பிறகு நினைக்கிறேன். மோகன் சர்மா அவர்களுக்கு நீங்கள் படங்கள் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா, கண்டிப்பாக ஒரு அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர் கொடுத்தா நடிக்கிறது இப்போ ரெடியாக தான் இருக்கார் அவர். நான் வேலை செய்கிறது ரெடியாக இருக்கேன், சம்பளம் கிடைச்சா அதில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன் அப்படிங்கிறதா அவருடைய இப்போ கடை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. வாய்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு தான் என்னால் சொல்லிக்க முடியும். இயக்குநரும் தயாரிப்பாளர்களும் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலையாள இண்டஸ்ட்ரியில் கூட அவருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது இல்லை. அதில் தானேங்க ஃபஸ்ட்டு பண்ணார், அங்கே தானேங்க பிறந்து வந்தவர். இப்போது மம்முட்டி, மோகன்லேருந்து திலீப்லேருந்து நிறைய பேர் டாப்பில் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு படம் 2 படம், தமிழில் ஒரு 2 படம் சீரியல் கொடுத்தாங்கன்னா ஒரு 4-5 படம் பண்ணான்னு வச்சுக்கினேன், 15 நாள் வேலை கொடுத்தா கூட மாதம் குறைஞ்சது ஒரு 2-3 லட்ச ரூபா வருமானம் கண்டிப்பாக வரும். லட்சங்கள் என்ன கூட ஒரு 50,000 கொடுக்க மாட்டாங்களா? அல்ல அதுவே போதும். ஏன்னா இப்போ வந்து பையன்லாம் செட்டில் பண்ணிட்டாரு, அவருக்கு இதுக்கப்புறமா கமிட்மெண்ட் கிடையாது, சர்வே பண்ணுறது மட்டும். அவர் சர்வே பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் சில சொல்ல மறைக்கிறார். இல்லை இருக்கு, சில விஷயங்களை ஓப்பன் பண்ண விரும்பலைங்க அவர். மனசுக்குள்ள இந்த வலி இருக்கு அவருக்கு, அதை பேசும்போதே தெரியுது, அதை கடந்து போயிடுறாரு. ஆமாம், வேண்டாங்க, நான் யாரும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலைங்கன்ற ஒரே வார்த்தை. கொஞ்சம் பையன் என்ன கேட்டான், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இங்கே வந்துடுறேன்ப்பா, இங்கே வேலை செய்கிறேன்னா, டேய் இங்கே வந்தால் 1 லட்சம் கூட தர மாட்டாங்கடா இந்தியாவில், உன் படித்த படிப்புக்கு ஃபாரினா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்ற, உன் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு பொண்டாட்டிக்குள்ள நீ போய் பார்த்துக்கன்ட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ மனைவி கேட்கும்போது கடந்து போயிடுறாரு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை சில பர்சன் சொல்ல விரும்பல அவர். அதான் ஜென்டில்மேன் சொல்ல வந்து நான் அவுட்லுக்கு அப்படி தான் இருப்பார் உங்களுக்கு. அதை இல்லை ஒரு பணக்கார ஒரு தாத்தா, பணக்கார ஒரு அப்பா கேரக்டர், ஸோ வில்லனுக்கு ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர் மோகன் சர்மா அப்படியே சூப்பராக இருக்கும். நீங்கள் சத்யராஜ் பிரகாஷ் கொடுக்குறீங்கள, அவர்களுக்கு போல மோகன் சர்மா கொடுங்க நான் சொல்ல வரேன். என்னது மிகப்பெரிய லைஃப் கொடுத்தது மாதிரி இருக்கும். இவங்களாம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு ரொம்ப ஓகன் வாழ்கிறாங்க. பட் அவருக்கு ஒரு வாய்ப்பை இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் கொடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய இறுதி வாழ்க்கையை சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லிக்கலாம் சார். ஓகே சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம வீடியோவில் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்குறாங்க. ஸோ இனிமேலாவது யாராவது கையெழுத்து போட்டு கேட்டாங்கன்னா, கையெழுத்து போட்டு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.